من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாதே. எல்லாம் வல்ல இறைவன் அநியாயங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களை விட்டும், அல்லாஹ்விற்கு அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய அந்த மக்களை விட்டும் எல்லாம் வல்ல இறைவன் இரு உலகத்திலும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் யாரை நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை தீவிரமாக நிறைவேற்றுகின்றார். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள் இரண்டு வகையான மக்களை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டுமே என்கின்ற அடிப்படையில அதை ஒரு சடங்காக, அதை ஒரு சம்பிரதாயமாக நினைச்சு என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அது அவரு அல்லது மற்றவர்களுக்கு தான் அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன், நானும் ஒரு முஸ்லீம் தான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி நிறைவேற்றுவார். இன்னும் சில நபர்கள், பார்க்கக்கூடியவர்கள் தன்னை ஒரு தொழுகையாளின்னு நினைக்கணும், தன்னை ஒரு இபாதத்து உள்ளவரும் நினைக்கணும், இவர் என்ன செய்யறாரு, இவர்கிட்ட பணம் காசு இருக்குனால ஹஜ்ஜு செய்யறாருன்னு நினைக்கணும். அதாவது இதெல்லாம் ஒரு பெருமையை ஒரு காரணமா எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் தன்னை இப்படியெல்லாம் எண்ணணும் என்கின்ற அடிப்படையில என்ன செய்வார், இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ரொம்ப தீவிரமா நிறைவேற்றுவாங்க. அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, பயபக்தியோடு. அதை அந்த தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், தனக்கு அந்த ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை தாமதப்படுத்தாம அதை தீவிரமா நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் அந்த மக்களை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பாதுகாத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த 3 குணம் இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன செஞ்சிட மாட்டேன், நான் அநியாயங்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் செய்யக்கூடிய அந்த பாவிகளுடைய கூட்டத்துல சேர்த்து விட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் 3 பேரை சொல்றான். அதுல முதலாவது ஆள் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வலா தத்கவு ஃபீஹி ஃபயஹில்ல அலைக்கும் கலபி வமை யஹலில் அலைஹி கலபி ஃபகத் ஹவா என்ற ஒரு வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் யாரை என்ன சொல்றானா, நாம் உங்களுக்கு குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய உங்களுடைய ரிசுக்குகளில் தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் உங்கள் குழுமின் தையிபாத்தி மரசத்தினாக்கும், நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றில் இருந்தே நீங்கள் உண்ணுங்கள். அப்புறம் என்ன அர்த்தம், உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய பணம், காசு, பொருளாதாரம், உங்களுடைய உணவுகள் எல்லாம் எதுல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா தூய்மையானதுல இருந்துதான் இருக்கணும். நான் உங்களுக்கு அதைத்தான் கொடுக்குறேன். குழுவின் தைவாத்தி மனசுக்கு நாக்கு என்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிசுக்குகள் தூய்மையானதாக இருக்கு, அதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டுமே தவிர நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஹராமான பொருளை கொண்டு வருமானங்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, வசதி வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த தூய்மையானதுல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அசுத்தங்களை கலந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அசுத்தங்களை கலந்துடக்கூடாது. 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி, நமக்கு 200 ரூபாய் வருமானம் கிடைக்குது என்பதற்காக வேண்டி ஹராமான பாதையில போகும் பொழுது 100 ரூபாய் அல்லாஹ் தூய்மையானதா கொடுக்குறான், 100க்கு மேல இன்னொரு 100 சேர்க்கணுங்கிற அடிப்படையில ஹராமுல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல அசுத்தம் கலந்துரும். கொஞ்சோன்னு 100 ரூபாவுல 99 ரூபாய் ஹலாலா இருக்குது, அதுல 1 ரூபாய் ஹராமான காசு கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த 99 போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும். அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் உண்ணக்கூடிய உணவுகளிலும் ரொம்ப கவனமா இருக்கீங்க. உண்ணக்கூடிய உணவுகள்ல
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லா நிலையிலும் அது ஹலாலாக உள்ளதாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வலா தத்கவு ஃபீஹி, அழிச்சாட்டியம் செய்யாதீங்கிறாங்க. எதை சொல்றான்? உங்களுடைய பொருளாதாரத்துல நான் உங்களுக்கு தூய்மையா கொடுக்குறேன், அதை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த தூய்மையானதையும் நீங்க உண்ணுங்கள், அந்த தூய்மையானதை நீங்க பயன்படுத்துங்க. வலா தத்கவு ஃபீஹி, அந்த விஷயத்துல நீங்க அழிச்சாட்டியம் செஞ்சிடாதீங்கிறாங்க. அப்படி நீங்க அழிச்சாட்டியம் செஞ்சீங்கன்னு சொன்னா கடமை என்னுடைய கோபம் உங்கள் மீது வந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிடும் என்பதாகவே அல்லாஹ் சொல்றான். அழகி கலபி, எந்த மனிதன் மீது என்னுடைய கோபம் வந்துருச்சோ, கலபி பக்கத்து ஹவா, எந்த மனிதன் மீது என்னுடைய கோபம் இறங்கி விட்டதோ நிச்சயமாக அவன் உலக வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி வீழ்ந்து விடுவான் என்பதாக அல்லாஹ். அப்ப தூய்மையானதை உண்ணக்கூடியவர்கள், தூய்மையானவற்றிலிருந்து தங்களுடைய பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர், ஹலாலான உணவுகளையே உண்ணக்கூடியவர், எல்லா நிலையிலேயுமே வருமானங்களா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், காசு பணமா இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஹலாலை பேணக்கூடியவர்களை எல்லாம் வல்ல இறைவன் உயர்வாக ஆக்கிடுவான், நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைத்துடுவான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது அடையாளம் அல்லாஹ் சொல்றான், லிமன் தாப வஆமன வஅமில சாலிஹா. அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவர் உண்மையான ஈமானோடு என்னிடத்திலே தௌபா செய்கிறாரோ, லிமன் தாப ஆமன வஅமில சாலிஹன், எவர் ஒருவர் உண்மையான ஈமானோடு என்னிடத்திலே தௌபா செய்கின்றாரோ, நல்ல செயல்கள் செய்கின்றாரோ, நல்ல செயல்கள் செய்து என்னிடத்துல எவர் தௌபா செய்கின்றாரோ நிச்சயமாக அவருக்கு என்னிடத்துல மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதா அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்விடத்துல தௌபா செய்பவர், தௌபாவை பத்தி நிறைய நாம ஹதீஸ்களை பார்க்கிறோம், அல்லாஹ்வும் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா செய்யுங்கள் என்பதாக அதிகமாக வலியுறுத்துகின்றார்கள். ஏன்னு சொன்னா தௌபாவை கொண்டுதான் எதை வேணாலும் நம்ம அல்லாஹ்விடத்துல வாங்கிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நாம் என்ன செய்வோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆடு கொடுக்குறேன், ஒரு ஆடு ஒண்ணு நான் அடுத்து என்ன செய்யறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறோம். இதை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நேர்த்திக்கடன் நீங்கள் வைப்பதின் மூலமாக உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். நீங்க நேர்த்திக்கடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஒரு ஆடை கொடுக்குறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்யறேன் நான் ஒரு மாடு கொடுக்குறேன், அப்படி நீங்க நேர்த்திக்கடன் வைக்கிறது மூலமாக அதுல என்ன செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒன்றும் பிரயோஜனத்தை நீங்க அடைய முடியாது. மாறாக அவன் கஞ்சத்தனத்திலிருந்து அவன் விடுதலை அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்றான். அவன் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை செய்யறான். அது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, ஒரு பெரிய தான தர்மங்கள்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. தன்னுடைய காரியம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஒரு ஆடை கொடுக்குறேன் மாடை கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது ஒரு செலவு செய்யறாரு. அப்போ கஞ்சத்தனத்திலிருந்து அவர் விடுதலை பெறுகிறாரே தவிர அதுல இருந்து அவருக்கு பிரயோஜனம் இருக்காது. மாறாக எதுல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா துஆவுல மாற்றம் ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய துஆவுல தான் மாற்றம் ஏற்படும். எப்போ நாம் அதிகமாக தௌபா செய்வதற்காக வேண்டி கைகளை ஏந்திட்டோமோ, எப்பெல்லாம் நாம் அதிகமாக தௌபா செய்கிறோமோ, தௌபா செய்வதற்கு பின்னாடி என்னென்ன துஆக்களை நாம கேட்கிறோமோ அந்த துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். மேலும் தௌபா செய்வதன் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்களோடு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சேர்த்து வைப்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து மூணாவது விஷயம் அல்லாஹ் சொல்றான், திக்ரை பற்றி அல்லாஹ் பேசுறான். திக்ர் இருக்குது, அது ஒரு சாதாரணமான ஒரு அமலே கிடையாது. எங்க வேணாலும் திக்ரை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்குறான். எப்படி வேணாலும் திக்ரை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்குறான். திக்ரு என்பதை நீங்க எங்க வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க. நீங்கள் படுத்த நிலையில் கூட என்ன செய்யலாம், அல்லாஹ்வை திக்ரு செய்யலாம். வாய் விட்டு கூட திக்ரு செய்யலாம். இல்ல வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீங்க உள்ளத்துல நினைச்சு என்ன செய்யலாம், அந்த திக்ரை நீங்கள் சொல்லலாம். மேலும் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ் சொல்றான், நம்மிடம் இருந்து நினைவூட்டும் நல்ல உபதேசத்தை உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனினுடைய விஷயத்துல சொல்றான். அல்லாஹ்
உங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், என்னிடத்திலிருந்து நினைவூட்டக்கூடிய நல்ல உபதேசங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப குர்ஆனின் மூலமாக அழகிய உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குற, அந்த உபதேசங்களை நம்ம கேட்கணும். அந்த உபதேசங்களை நம்ம கேட்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்க ஆத்தையினாக்கு மின்னதுன்னா இருக்கிறா, என் தெரிந்து உங்களுக்கு நல்ல நல்ல உபதேசத்தை நான் கொடுத்திருக்கிறேனே அப்படிங்கிறான். அப்ப அந்த உபதேசங்களை நாம் அதிகமாக கேட்கணும். என்ன உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு சொல்றானோ அதை நாம செயல்படுத்தணும். ஒமன் ஆறத அணுகு அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய உபதேசத்தை ஒருத்தர் புறக்கணிச்சாட்டார் அப்படின்னு சொன்னா இன்னகு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா, அவர் மறுமையில பாவத்தை தான் சுமப்பாரே தவிர நல்லது அவருக்கு கிடைக்கும். சுமைகளிலேயே ஆக மிகவும் கெட்டது பாவத்தை சுமப்பதுதான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மூன்றாவது அடையாளம் நல் உபதேசங்களை கேட்டுக்கொள்வது. குர்ஆனின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக என்னென்ன உபதேசங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்களோ அந்த உபதேசங்களை உள்வாங்குவது, அந்த உபதேசங்களை செவிதாழ்த்து கேட்பது, அதை நடைமுறைப்படுத்துவது. ஒருவேளை அந்த உபதேசங்களை நாம புறக்கணிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாவே டிக்ளேர் பண்றான், ஒம்மன் ஆறுல அணுகு, நீங்க புறக்கணிச்சீங்கன்னா இன்னகு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா, மறுமையில நீங்க பாவத்தை தான் சுமக்கணுங்கிறான். அல்லாஹ் நம்மை இந்த நிலைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த விஷயத்தை அல்லாஹ் கூறினானோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பின்பற்றக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நல்லவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பானாக. வாயில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது